தங்க நகை கடனுக்கான அடமான நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி தளர்த்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. நகை அடமானம் தொடர்பாக ரிசர்வ் வங்கி புதிய வரைவு விதிமுறைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி இதுவரை நகை தொடர்பாக 80% அளவிற்கு அந்த நகையினுடைய மதிப்பில் நகைக்கடன் வழங்கலாம். அதை 75% குறைப்பதற்கான முடிவு செய்து அந்த வரைவு விதிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அதிகபட்சமாக நகையை எவ்வளவு அடமானம் வைக்க வேண்டும் என்பது உள்ளிட்டவற்றில் சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இந்திய மக்களில் 80% மக்களுக்கு மேலானவர்கள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு அவசர தேவைக்காக அருகில் உள்ள கூட்டுறவு வங்கிகள், வணிக வங்கிகளிலே தங்களுடைய நகைகளை அடமானம் வைக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் நகைக்காக வழங்கப்படக்கூடிய நகை கடனின் அளவு நகையினுடைய மொத்த மதிப்பிலிருந்து 75% குறைக்கப்பட்டுள்ளதும், நகை அடகு வைத்து கடன் வாங்குபவர்கள் இனி தங்களுடைய சொந்த நகைதான் அது என்பதற்கான ஆதாரங்களை வழங்க வேண்டும் என்பதும், தங்க நகைகள் அடகு வைக்கும் பொழுது அதை 22 கேரட் தங்கத்திற்கான தரத்தோடு அதற்குரிய மதிப்பை மட்டுமே நகைக்கடனாக வழங்க வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளும், அது மட்டுமல்லாமல் கடனினுடைய வரம்பு என்பது தங்க நகைகளின் மொத்த எடை 1 கிலோவிற்கு மிகாமல் இருக்க வேண்டும், 1 கிலோவிற்கு உள்ளேதான் தங்கத்திற்கு நகைக்கடன் வழங்க வேண்டும் என்பது உட்பட தங்க காசுகளை அடமானம் வைத்தால் அது 50 கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகளை தற்பொழுது இந்த ரிசர்வ் வங்கி வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நிபந்தனைகளால் அவசர தேவைகளுக்கு சொந்த நகைகளின் பேரில் அருகில் இருக்கக்கூடிய வங்கிகளில் கடன் வாங்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மக்கள் நலன் கருதி இந்த புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும், தனியார் நகைக்கடைகளில் வாங்கப்பட்ட தங்க காசுகளின் தரத்தை பரிசோதித்து அந்த தங்க காசுகளுக்கும் நகைக்கடன் வழங்க வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.